Hello guys, welcome back to episode 3 of Money Series. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த வீடியோவில் யூடியூப் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோன்ட்டு. ஸோ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு யூடியூப் ஆட்டோமேஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னா, மற்ற விஷயங்கள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இல்லை ட்ராப் ஷிப்பிங், இல்லை வெப்சைட்டு, இல்லை ஃப்ரீலான்சிங், இல்லை வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் இட் வில் டேக் ஃபியூ டைம்ஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் கிளைண்ட் பிடிக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரணும், இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் யூடியூப்பில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது மட்டும்தான். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணிட்டே வந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வியூஸ் போக நம்ம இந்த சேனலில் முடிக்கலாம். பட் மற்றது அப்படி கிடையாது, நம்மளாக தான் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணோம். ஸோ அதனால தான் இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் யூடியூப் ஆட்டோமேஷன் எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு எடுத்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ ChatGPT போய் உங்களுக்கு கண்டென்ட் கேளுங்க. ஸோ அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தரும். அதை எடுத்து இன்னொரு ஏஐயில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வாய்ஸும் வீடியோவும் அதுவே கிரியேட் பண்ணி தந்துடும். ஸோ அந்த வீடியோ கொண்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல வியூஸ் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் என்ன மேக்ஸிமம் இப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா யூடியூப் அது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, புதுசாக எதுவுமே கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி இருக்கிறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ஒரு நீச்சர் எடுத்துவோம், மோட்டிவேஷன் ஒரு நீச்சர் எடுத்திங்கன்னா மோட்டிவேஷன் சம்மந்தமான கண்டென்ட் 1008 இருக்கும் யூடியூப்பில். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மோட்டிவேஷன் சர்ச் பண்ணி ஏதோ ஒரு நல்ல வீடியோ, அதாவது ஹை வியூஸ் போயிருக்க, இல்லை ட்ரெண்டிங்காக இருக்க ஏதோ ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அவங்க பேசுனதை நம்ம ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதில் ஹுக் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதில் நல்லா ட்ரான்சிஷன்லாம் ஆட் பண்ணி, இல்லை சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல தம்ப்நெயில் வச்சு நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து போட்ட பண்ணால் நல்லா வியூஸ் போகும். ஸோ இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இது எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு வீடியோ பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்கு 3 இல்லை 4 அப்படி சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டே வாங்க. மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். அந்த 100 வீடியோஸில் உங்களுக்கு வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே வரலைன்னா, ஸோ யூ கேன் ஸ்கிப் யூடியூப் அண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு யூடியூப்பில் இந்த ஆட்டோமேஷன் வேணா பண்ணிட்டு, ஸோ அந்த 100 வீடியோ இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வியூஸ் சப்ஸ்கிரைப் வரதை பார்க்காம 100 வீடியோஸ் போடுங்க. உங்களுக்கு வியூஸ் லக்கு, இல்லைன்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் மூவ் டு த கண்டென்ட். இப்போ நம்ம யூடியூப் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூடியூப் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நீச்சை தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷனாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம், இல்லை ஹெல்த் கேராக இருக்கலாம், இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். பட் ஹை சிபிஎம் உள்ள நீச்சை எடுத்துக்கணும். ஏன் ஹை சிபிஎம்னா, ஒரு சில சிபிஎம் பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ஹை சிபிஎம் உள்ள நீச்சர்ஸ். ஸோ அந்த நீச்சர்ஸுக்கு கம்மியான வியூஸ் பண்ணாலே அதிகமான அமௌண்ட் வரும். பட் ஒரு சில நீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் பண்ணால் மட்டும் தான் அதிகமான அமௌண்ட் வரும். ஸோ நம்ம ஹை சிபிஎம் உள்ள நீச்சர் எடுத்தோம்னா நமக்கு வியூஸ் கம்மியாக பண்ணாலும் அதுக்கான அமௌண்ட் அதிகமாக வரும். ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஹை சிபிஎம் உள்ள நீச்சர் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீச்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மோட்டிவேஷன் கண்டென்ட்டாக இப்போ எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு மோட்டிவேஷன் கண்டென்ட் எடுத்து எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அண்ட் அதை நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் உங்களுக்கு எந்த நீச்சர் வேணுமோ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம யூடியூப் ஆட்டோமேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ, அதாவது ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி ரீஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு சேனல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோட்டிவேஷன் வீடியோஸாக போடுவாங்க. ஸோ அதனால் நான் மோட்டிவேஷன் ஸ்கிரிப்ட் சொல்லலாம், உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ரேண்டமாக இந்த வீடியோ நம்ம சூஸ் பண்ணிக்கோம். சூஸ் பண்ணி பாஸ் பண்ணுறேன். நம்ம மேபி சவுண்ட் வந்துச்சுன்னா யூடியூப் ஸ்ட்ரைக் கூட கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோவோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வீடியோவை நம்ம அப்படியே ஸ்கிரிப்டாக மாற்றி அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி நம்ம வீடியோ கன்வெர்ட் பண்ணி நம்மளோட சேனலில் போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இது வீடியோவாக இருக்குது. ஸோ இது நமக்கு ஸ்கிரிப்டாக வேணும். ஸோ இந்த ஸ்கிரிப்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்றது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்துடும். ஜஸ்ட் youtube-transcript.com அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் பேஸ்ட் பண்ணுறோம். சரி, அந்த யூடியூபோட வீடியோ, இந்த யூடியூபோட வீடியோ பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூடியூபோட வந்துடும். பார்த்துட்டீங்க அப்படியே சைடில் ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் அந்த லிங்க் எடுத்து போட்டிங்க வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு அதோட என்டையர் ஸ்கிரிப்ட், அந்த வீடியோவில் என்னென்ன பேசுவாங்களோ அது வரைக்கும் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஸ்கிரிப்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கிரிப்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க என்ஹான்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணால் இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணுறதுக்கு காப்பி என்டையர் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ChatGPT வரணும்.
ஸோ சாட் ஜிபிடிக்கு வந்து அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராம்ப்ட் பண்ணோம். ஹியர் இஸ் மை யூடியூப் வீடியோ ஸ்கிரிப்ட், டபுள் கோஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நவ் add some hooks and enhance this script for the audience சொல்லி தப்பா இருக்கேன். engagement. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுனா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்கிரிப்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு ஒரு வந்து ஸ்கிரிப்ட் தரப்போகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் வந்து பிடிச்சி, ஸோ இந்த ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அதாவது டெக்ஸ்டாக இருக்குது, இதை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டு ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு, அதாவது ஸ்கிரிப்டை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது இங்கே இருக்க நான் டெக்ஸ்ட் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து காப்பி பண்ணிட்டோம். இந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 4000 வேர்ட்ஸ். ஸோ வந்து நான் 2 இதாக போட்டிருக்கேன். ஸோ 2 இதாக போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும். அண்ட் இங்கே கார்னர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஆடியோ இருக்கும். ஸோ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எடுத்துன்னு உங்களுக்கு இப்படி தான் வருமா கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து எப்படி வாய்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் டோன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செலக்ட் பண்ண அப்புறம் தான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த இடத்துல போட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து ஃப்ரீ தான். பட் ஆனால் இது ஒன்றா 5000 வேர்ட்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4000 வேர்ட்ஸ் இருக்கா. எஸ், இந்த 4000 அது இல்லாமல் இதில் நீங்கள் 1000 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. ஆனால் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு கட்டணும். ஸோ இதனால் என்னென்னா நீங்கள் 5000 வேர்ட்ஸ்க்குள்ளே வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீ. ஸோ அதனால் வந்து 5000 வேர்ட்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா மல்டிபிள் ஆஃப் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து 5000 பிரித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். ஃப்ரீயாக இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து தேடி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து விஷுவலுக்காக வீடியோ காட்டணும். இந்த வீடியோ கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது பாரு, பிக்சல் இருக்கலாம். அண்ட் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கும், ஸ்டாக் ஃபுட்டேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் வந்து ஃப்ரீ இமேஜஸ் வந்து வாட்டர் மார்க் இல்லாமல், அதாவது நம்ம உங்கள் வீடியோக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த வீடியோஸில் டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க. நான் வந்து மோட்டிவேஷனால் சில மோட்டிவேஷன் கண்டென்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் ஜிம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தம்ப்நெயில் வேணும்ல. ஸோ தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எப்பயும் போல சாட் ஜிபிடி இருக்கிறப்ப எல்லாம் கவலைங்கிற மாதிரி நம்ம வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல, அது வந்து ஒரு ஏஐ தான். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஐ நீட் டு கிரியேட் தம்ப்நெயில் யூசிங் ஐடியோகிராம் விஷயத்து பேர். ஸோ ஏஐ. ஸோ ஐ நீட் ஏ ப்ராம்ப்ட்னு போல மாற்றி டைப் பண்ணுறது கரெக்டாக வந்துருச்சு. குட் தம்ப்நெயில். ஸோ நான் வந்து இதான் வந்து எனக்கு கொடுத்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து எனக்கு கொடுத்த ப்ராம்ப்ட்டு. நான் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ஐடியோகிராம் இந்த வெப்சைட்டில் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வரப்போகுது 3 நிமிஷம் 2 செகண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்துன்னா எனக்கு வந்த அவுட்புட்ஸ். ஸோ இதிலேருந்து நான் ஒன்று சூஸ் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க. அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், அதில் கூட நீங்கள் போட்டுவாங்க. இல்லை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள பண்ணலாம். எது வந்து ஹியூமன் அட்ராக்ட் பண்ணும், அதாவது பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தம்ப்நெயில் கிடச்சிச்சு, டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிருச்சு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபைனல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் எடிட்டிங் பார்ட். ஸோ எடிட்டிங் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து மற்ற பார்ட் நம்ம இப்போ வந்து எடிட்டிங் பார்ட் தான் வந்தோம். ஸோ இந்த எடிட்டிங் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதாவது ஃப்ரீ வெப்சைட்ஸ் வந்து நிறைய ஃப்ரீ வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் என்ன பண்ண போகிறோம், இது இம்போர்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து ஒரு 10 வீடியோ இம்போர்ட் பண்ணேன். ஸோ நம்மளோட வீடியோக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்பீச் டவுன்லோட் பண்ணிருக்கோம்ல, அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி இருக்க எல்லா வீடியோஸும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும், டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெவலப் பண்ண எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்பீச் கன்வெர்ட் பார்த்தீங்களா, அதை வந்து இம்போர்ட் பண்ணோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அது கீழ வந்து கிரீன் கலர் ஃபைல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சா கன்வெர்ட் பண்ண ஸ்பீச் வீடியோ. அதாவது ஸ்பீச் ஆடியோ. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இந்த வீடியோவும், அந்த ஆடியோவும் கரெக்டான லென்த் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ வந்து நெறையா இருக்கு. வீடியோ வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, இந்த ஆடியோக்கு தகுந்த மாரி வீடியோ வந்திருக்காங்க. அதுல இருக்க எல்லா வீடியோஸையும் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ண போறோம். ஸோ இது வந்து அதாவது இதுவரைக்கும் இருந்த வீடியோவ காப்பி பண்ணி, திருப்பி என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்னன்னா, ஓரளவுக்கு லென்த் வந்து கரெக்ட்டா கெடைச்சிரும். ஸோ ஓரளவு திருப்பி வர வரைக்கும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தடவ வந்து பேஸ்ட் பண்றேன் இந்த இடத்துல. கரெக்ட்டா இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணி எனக்கு பத்தல. ஸோ திருப்பி வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எச் ஆயிருச்சு. ஸோ எச் ஆகுற இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன் அப்புட்ன்னா, அதோட கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல 2 குடுத்துருப்பாங்க. ஸோ மத்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இத வந்து கரெக்ட்டா இந்த சைஸ் வரைக்கும் கரெக்ட்டா வச்சுப்போம். ஸோ வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய மிச்ச வீடியோஸ் இருக்கும்ல. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டே வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இருக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டெலிட் பண்ணிடலாம். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. 2, 3 வீடியோ இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அது டெலிட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டா அது ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுவும் இங்க டெலிட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா வீடியோஸும் டெலிட் பண்ணியாச்சு. கரெக்ட்டா அதாவது இந்த ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு ஒரு எந்த வரைக்கும் எது வரைக்கும் இருக்கோ, அது வரைக்கும் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு அப்புட்ன்னா, டெக்ஸ்ட் அதாவது வீடியோ வச்சாச்சு. கரெக்ட்டா வீடியோவும், ஸ்பீச் வந்து டெக்ஸ்ட் மிங்கிள் ஆயி கரெக்ட்டா ஓடிட்டு இருக்கு இப்ப. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, இத வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஆனா நம்ம வந்து இவ்வளோ தான் மெத்தடான்னு கேட்டா கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இத வந்து வந்து நீங்க வந்து ஒரு வேள கேப்ஷன்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து CapCutல போட்டீங்கன்னா, ஆட்டோ கேப்ஷன் இருக்கும். அந்த ஆட்டோ கேப்ஷன் குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா என்னென்ன பேசுதோ அத அப்படியே ஸ்க்ரீன்ல வந்து வந்து லைக் கேப்ஷனாவே இருக்கும். ஸோ அதாவது நீங்க டெக்ஸ்ட்ட வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அதெல்லாம் உள்ள வந்து டிரான்ஸ்லேஷன் ஆட் பண்றது, இல்ல வந்து ஃபயர் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாரி நெறையா இல்ல எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது, இன்னும் பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ரொம்பவே அழகா தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எங்கேஜ்மென்ட் கிடைக்கும். ஸோ அதனால வியூஸ் அதிகமா வரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து அதிகமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, ரெண்டர் போட போறோம். ரெண்டர் போட்டதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் அதாவது ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டர் ஆனதுக்கப்புறம் போனோம்னா யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட வந்து மோட்டிவேஷன் சேனல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதோட பேர் பார்த்தீங்கன்னா லைட் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இது வந்து இதோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட லோகோஸ் அண்ட் பின்னாடி இருக்க பேனர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அந்த ஐடியோகிராம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணேன். ஸோ இது ஆனால் இது வந்து என்னென்னா வீடியோவே இது போடல ஜஸ்ட் இல்லை நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து நிறையா போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது எடுத்து நானா போட்ட ஷார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துங்க. இனிமேல் போட போகிறது எல்லாமே ஆட்டோமேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்லோட் பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து நம்ம டெவலப் பண்ண அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அதை நான் பண்ணிட்டு வரேன் இருங்க. நம்ம வந்து மோட்டிவேஷன் பேர்ஸ் வந்து சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அப்படியே எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதோட டைட்டில் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து போன தடவை என்ன பண்ணியிருந்தோம்னா சாட் ஜிபிடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கிட்டே கேட்டிருந்தோம். அதோட டைட்டில் என்ன அப்படின்ட்டு. ஸோ டைட்டில் கேட்க நினைக்கிறேன். ஸோ கிவ் மீ டைட்டில் போடுவோம். ஃபார் திஸ் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு டைட்டில் கொடுத்துச்சு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறோம். இது ஏன் அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி காமிக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாத்துக்கும் வர மாதிரி போட்டேன். அதாவது ஆல் ஃபார் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்ரெடி காமிச்சு. இல்லை உங்களுக்கு காமிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காமிக்காது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு மேலே ஜஸ்ட் ஆல்ரெடி இருந்துட்டு போது இருந்தாலும் அதுக்கு மேலே அப்படியே கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா தேவையான மோட்டிவேஷன்ஸ் கண்டென்ட்ஸ் அதாவது இருக்கும் ஆல்ரெடி. சரி இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பி காப்பி பண்ணி திருப்பி அதுக்கு இன்னொரு தடவை போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. அதாவது டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயிடுச்சு, டைட்டில் ரெடி ஆயிடுச்சுலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் தம்ப்நெயிலுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஐடியோகிராம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம டெவலப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் விஷயம்னா இது வந்து நாட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து டேக்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, டேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். இதுவுமே நான் வந்து எல்லாத்துக்குமே ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து எது கூடணும் வாங்க இருக்கதெல்லாம் காப்பி பண்ணி ஜஸ்ட் இதில் போட்டிங்கன்னா ஒன்றும் டூ லாங் வருது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம போகணும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒவ்வொன்றா போகிற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ வேணுமோ ஒரு 2 3 மட்டும் போடுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டதே நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் ஆனால் பப்ளிக் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 to 10 வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் எல்லா வீடியோ கிரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 வீடியோ யூடியூப் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பப்ளிக் கொடுத்துட்டு மற்ற வீடியோ எல்லாமே இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ இன்றைக்கினா அடுத்த ஒரு வீடியோ வந்து நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே 28. ஸோ நான் வந்து இன்றைக்கி மே 28னா நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து மே 27, நாளைக்கு வந்து மே 28 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வீடியோ 28லையும் அடுத்த அப்லோட் பண்ணிட்டு 29, 30, 31 இந்த மாதிரி 9 நாளைக்கு நீங்கள் வந்து வரிசை ஷெட்யூல் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்களால் 10 வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வரிசையாக 10 நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா 10 நாளில் 100 வீடியோ ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாளைக்கு எந்த ஒரு வேலையுமே பண்ண வேணாம். யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு வேலையை பார்த்துக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் கேன்சல் பண்ணுறேன்னா இல்லை அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது 100 நாளில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வியூஸோ நல்ல சப்ஸ்கிரைப்ஸ் வந்துச்சுன்னா, நல்லா சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. லைக் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டு இருங்க. இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி 10 நாளைக்கு வீடியோ பண்ணிட்டு ஒரு 5 நாளைக்கு ரெஸ்ட் இருக்கிறது, திருப்பி வீடியோ பண்ணிட்டு ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் போகிற அந்த 100 வீடியோஸையும் உங்களுக்கு வந்து வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எது வரலைன்னா ஜஸ்ட் லீவ் த யூடியூப் சேனல் அண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த யூடியூப் சேனல் விட்டு வேறு எதாவது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாதப்போ நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஒரு வேளை நான் வந்து யூடியூப் சேனல் தான் பண்ணுவேன் அப்படின்னா டூ மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் எடுத்துவாங்க, இல்லை வேறு பியூட்டி, இல்லை வந்து வேறு லைக் மணி ஏர்னிங் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி பல கண்டென்ட்ஸில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஸோ அதில் ஒன்று இல்லைனாலும் ஏதோ ஒன்று வந்து ஜஸ்ட் வந்து அதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி, அதாவது வின்னிங் பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இதனால தான் வந்து யூடியூப் ஆட்டோமேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த மோட்டிவேஷன் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனில் அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இப்போ வந்து யூடியூப் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து யூடியூப் ஆட்டோமேஷன் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட் எபிசோட், இது வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா பண்ணி வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சைட் ஹஸ்டில் அதை பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு வீடியோ இல்லை வீக்லி ஒரு 3 வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அண்ட் இதோட வந்து வியூஸ் போதா சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பார்க்காம நீங்கள் போட்டே வாங்க. ஒரு 100 வீடியோஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எந்த விதமான ஒரு வியூ சப்ஸ்கிரைபர் வரல, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாவது பாருங்கள். அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுவே கண்டினியூ பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் சோர்ஸாக மாறும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.